என் குழந்தைக்கு இந்த மாதிரி ரீடிங் ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்குது, நீங்கள் வந்து டி-லேர்னர் பேரண்ட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டியூஷன் இல்லை, ஸ்கூலுக்கு அப்புறம் டியூஷன் போகிறீங்கனாலும் டியூஷனுக்கும் மேலான ஒரு ரெமிடியல் எஜுகேஷன். டீச்சருங்கெல்லாம் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் தான் இருக்கிறாங்க. சில்ட்ரன் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இந்த டீச்சரையும் சில்ட்ரனும் எப்படி லிங்க் பண்ண முடியுது? தாரே சமீன் பர்னு ஒரு படம் வந்துச்சு. டிஸ்லெக்ஸியாவை வந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அதுதான் நான் சொல்லுவேன். சரி, எக்ஸாம் போகும்போது ஓவராலாக நல்லா சொல்வேன். டீச்சருக்கு நான் எழுதின 10-15 பேர் புரியாது. இப்போ அது யார் பிரச்சனை? டீச்சர் பிரச்சனை, என் பிரச்சனை. மைக்ரோசாஃப்ட் மாதிரி நிறுவனம் அவங்களாம் வந்து இந்த சிஎஸ்ஆர் மூலியமாக சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்கூல்ஸ்க்கெலாம் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். காஸ்ட் வைஸ் எனக்கு எவ்வளோ சார்? இப்போ இதில் 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த டி-லேர்னர்ஸ் இந்த துறையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னொன்று வந்து இதை ஆரம்ப கட்டத்தில் இதை எப்படி செலக்ட் பண்ணி வந்தீங்க சார்? இது துறை காரணம் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இது என்னோடய லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இது என்னோடய வாழ்க்கையாக இருந்திருக்கு. இது ஏன் அப்படி இருந்துச்சுன்னா வந்து ஸ்கூலில் வந்து நார்மலாக நீங்கள் எத்தனை ஸ்கூல் படிச்சீங்க? ஒரு 2 ஸ்கூல் மேக்ஸிமம் 3 ஸ்கூல். நான் ஒரு 7 ஸ்கூல் படிச்சிருக்கேன். ஸோ ஏன் 7 ஸ்கூல்னால் வந்து ஒரு ஸ்கூல்லையும் வந்து எனக்கு பாஸ் டிசி கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண வச்சுருவாங்க. ஓகே. ஏன்னா வந்து ஜூலை வரையும் வந்து ஒரு ஸ்கூல்லையும் வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன். ஏன்னா வந்து நான் ஸ்போர்ட்ஸ்லலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன், ரன்னிங்லலாம் நல்லா இருக்கும்போது ட்ராக் இவெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் வின் ஆகிடுவேன். தட் இஸ் வாட் இஸ் இட் 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரீலே. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்ட உடனே ஆகஸ்ட்டில் கஷ்டமாயிடும். ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். ஓகே. எக்ஸாம் டைமில் வந்து நான் ஒரு 10-15 பேஜ் எழுதுவேன். ஓகே. ஆனால் மார்க் வந்து முட்டை தான் வரும். ஏன்னா டீச்சருக்கு நான் எழுதின 10-15 பேர் புரியாது. ஓகே. ஸோ அதே நான் வீட்டில் வந்து அந்த ஆன்சர் சொல்லும் போது என்னால் நான் அந்த கரெக்டாக ஆன்சர்லாம் சொல்லிவிடுவேன். ஆனால் எக்ஸாம் பேப்பரில் அந்த ஆன்சருக்கு நானும் ஏதோ எழுதியிருப்பேன், ஆனால் டீச்சருக்கு புரியாது. அது யார் பிரச்சனை? அது ஏன் பிரச்சனை? நீங்கள் கரெக்டாக நினச்சி தான் எழுதியிருப்பீங்க. நான் ஆன்சர் எழுதியிருப்பேன். ஓகே. ஆனால் அது வந்து ரீடபுளாக இருக்காது டீச்சருக்கு. ஓகே. இப்போ ப்ராடக்ட்னா PRODUCTயை வந்து நான் PUCUDCன்னு எழுதியிருப்பேன். ஓகே. அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட்னு படிப்பேன், ஆனால் டீச்சரால் அது படிக்க முடியாது. ஓகே. இப்போ அது யார் பிரச்சனை? டீச்சர் பிரச்சனை, என் பிரச்சனை. ஸோ அந்த இதில் தான் வந்து என்னோடய ஸ்கூல் எபிசோட் இருந்துச்சு. ஸோ அந்த 7 ஸ்கூல்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக என்னையை வந்து 13 இயர்ஸில் டயக்னாஸ் பண்ணாங்க. டயக்னாஸ்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பாப்புலரான ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டல். ஏன்னா வந்து அது ஒரு கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. எனக்கே ஒரு பயம் வந்துடுச்சு. ஓகே, இது 8வது ஸ்கூலா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு, ஆனால் வந்து அது இல்லை. ஸோ பட் த பாயிண்ட் இஸ் அங்கே தான் எனக்கு வந்து டயக்னாஸ் பண்ணுறதுக்காக கொண்டு போனாங்க. ஸோ அங்கே கொண்டு போகும்போது என்னோட அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது டாக்டர்ஸ் எல்லோரும் வந்து மெடிக்கல் போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து உங்கள் பையனுக்கு என்ன பிரச்சனை? நல்லா தானே இருக்கான், உங்களை ஃபோக்கஸ் பண்ணால் அவன் படிக்க போகிறான், நீங்கள் ஏன் வந்து அவனுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு சொல்கிறீங்க? எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லை சார், அவங்க மெடிக்கல் போர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தா எக்ஸம்ஷன், எக்ஸ்ட்ரா டைம், அது செகண்ட் லாங்குவேஜ் எக்ஸம்ஷன் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அவன் 10th 12th வந்து இது பண்ணுவான். ஆனால் ஸ்பெஷல் ஸ்கூலில் வந்து அவனை இந்த போர்டு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே டாக்டர் வந்து இதை மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஓகே. அப்படி இப்படின்னு சொல்லும் போது ரியலாக ஐடென்டிஃபை பண்ணலை. ஏன்னா எனக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒன்றும் டிஃபிகல்ட்டாக, அவங்க டிசபிலிட்டின்னா வந்து நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும், வந்து வீல் சேர் போட்டு இல்லை கண் இல்லாமல் அது ஐ விஷ் ஐ ஹேட் ஆல் த டு ப்ரூவ் த வேர்ல்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது மாதிரி ஒன்றுமே இல்லையே, விசிபிளாக எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை. அதனால தான் இது எப்பயுமே நான் வந்து இன்விசிபிள் டிசபிலிட்டின்னு சொல்லுவேன். இது விசிபிளாக எந்த டிஃபிகல்ட்டியும் தெரியாது. தட் இஸ் ஆக்சுவலி ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டு நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு நடந்த அந்த விஷயம் வந்து என் லைஃப்பில் வேறு எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு அது அப்போ ஒரு 13 இயர்ஸ் தான் இருந்துச்சு.
பட் ஆனால் அப்பத்துலேருந்து ஒரு ஃபயர்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஐ ஃபீல் யூஜி பிஜி எல்லாம் முடிச்சிட்ட உடனே ஐ வாண்டட் டு கைண்ட் ஆஃப் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு 2015 வந்து ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் பேஸ் பண்ணி ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ அவேர்னஸ்னால் வந்து இந்த புரிதலே நிறைய பேருக்கு இல்லை. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த மாதிரியோ டீச்சர்ஸ்க்கு முன்னாடி நடந்த மாதிரியோ புரிதலே இல்லை. ஏன்னா அந்த 6 ஸ்கூல்லையும் என்னை அனுப்பும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பையன் நல்லா பேசுகிறான், எல்லாம் பண்ணுறான், பட் எழுத மாட்டான், அதனால எனக்கு 10th 12th மார்க்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், அதனால பாஸ் டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. தவிர யாருக்குமே அந்த புரிதல் இல்லை. இந்த குழந்தைக்கு எப்படி நம்ம மாற்றி சொல்லித்தரலாம், இந்த குழந்தைய எப்படி வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு இல்லாத போது ஃபஸ்ட்டு அவேர்னஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்லலாம் ஸோ அவேர்னஸ் கேம்ப்ஸ்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ரன் பண்ணும்போது மோர் தென் 40-50-60 ஸ்கூல்ஸில் அது பண்ணோம். அது பண்ண உடனே எல்லா ஸ்கூலும் கேட்க ஆரம்பித்தாங்க, ஸோ அவேர்னஸ் பண்ணுறீங்க, அது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அதுக்கு இன்டர்வென்ஷன் கொடுக்கணுமே, அது எப்படி பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும்போது அப்போ தான் வந்து எனக்கு இந்த இஷ்யூ வந்துச்சு. டீச்சருங்கெல்லாம் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் தான் இருக்கிறாங்க, தட் இஸ் சென்னை அது மாதிரி டவுன்ஸில் சிட்டிஸில் இருக்காங்க. ஆனால் சில்ட்ரன் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டீச்சரையும் சில்ட்ரனையும் எப்படி லிங்க் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டீச்சரை போயிட்டு ஒரு வில்லேஜில் போய் சொல்லித்தரதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ இது ஒரு ஆன்லைன் மோடில் தான் வரணும், ஆன்லைன் எஜுகேஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது தான் கோவிட் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருமே யார் வந்து ஆன்லைன்னா என்னதுன்னு தெரியாதவங்கலாம் வந்து எல்லோரும் வீடியோ காலில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அந்த ஜூம் வீடியோ காலில் எல்லா மீட்டிங்கும் ஆன்லைன் ஆச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கு. காட் ஃபார்பிட் கோவிட் திருப்பி வரக்கூடாது, பட் த பாயிண்ட் இஸ் அந்த கல்ச்சர் ஷிஃப்ட் வந்து கோவிட்னால ஆன்லைன்லேயும் நடக்கும் அப்படின்னு நடந்துச்சு. பட் ஆனால் அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கும் அதை எப்படி கேமிஃபைடாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த ஹோல் ஜேர்னி ஆஃப் டி-லேர்னர் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே சார், இந்த இது ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்லும்போது 2015ஆம் வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லை சார்? ஆரம்பிக்கும் போது அப்போ இருந்த சவால்களில் எவ்வளோ பெருசு? ஏன்னா இப்போ தான் நிறைய பேருக்கு அது இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்குல்ல. இப்போ நீங்கள் 2015 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனால் அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த தாரே சமீம்பர்னு ஒரு படம் வந்துச்சு. ஓகே. ஸோ ஐ திங்க் ஸோ அது கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சு. அந்த மூவி வந்து நிறைய எக்ஸ்போஷர் ஆர் அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. அது அவர் அமீர் கானோட படம். டிஸ்லெக்ஸியாவை வந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிச்சு. ஆனால் வந்து அந்த டிஃபிகல்ட்டியும் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த மாதிரி பெரிய டவுன் சிட்டிலலாம் வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் இருந்துச்சு. ரெமிடியல் எஜுகேஷன்னு சொல்லுவாங்க, ரெமிடியல் சென்டர்ஸ் இல்லை ரெமிடியல் ஸ்கூல்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சிட்டிஸில் இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து ஒரு 2nd tier 3rd tier சிட்டிலேயோ டவுன்லேயோ இல்லை வில்லேஜ்லலாம் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து சிட்டிஸில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ஐடியானா வந்து சரி இந்த டீச்சர்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் ஆன்லைன்லேயே டீச் பண்ணணும், கேமிஃபைடாக ஆகணும், கேம் மூலியமாக டீச் பண்ணணும். அப்புறம் வந்து இது வந்து ஒரு பெரிய சவால்னு அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ் மூலியமாக ஒரு சவால் என்னன்னா ஒரு ஸ்டிக்மா இருக்கும். ஸ்டிக்மானா வந்து மற்றவங்க என்ன நினச்சிடுவாங்க என் குழந்தைய, நான் ஏன் அதை சொல்லணும், அது மாதிரி. அப்புறம் என் குழந்தைக்கு அதெல்லாம் இல்லை, அது ஒரு சவால். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஆக்சஸ், அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கரெக்டான டீச்சருக்கு இல்லாத ஒரு நிலை. அதுக்கப்புறம் வந்து அஃபோர்டபிலிட்டி, காசு அவங்களுக்கு லைக் இது வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்கு அதுக்கப்புறமா கட்டி படிக்க வேண்டியது. ஸோ இது ஒரு ஸ்கூலும் போனோம், டியூஷனும் போனோம், இதுவும் போனோன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 3rd ஃபீஸ் மாதிரி கட்டுற மாதிரி ஆகிடுது. ஸோ அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஸோ இந்த சவால்லாம் எப்படி வந்து நம்ம வந்து மீளலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மெயினாக வந்து அது ஆன்லைன் எஜுகேஷனில் தான் முடியும். ஏன்னா டீச்சர் எங்கேயாவது இருக்கலாம், ஸ்டூடெண்ட் எங்கேயாவது இருக்கலாம். அதுக்கு மேலே இன்னொன்று
பசங்களோட சவால் என்னன்னா, பசங்களுக்கு புக்கை எடுத்தாலே டென்ஷன் ஆகிடும். ஓகே. ஏன்னா அவங்களால புக்கை எடுத்து படிக்க முடியல. ஸோ அதனால புக் எடுத்தாலே டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் அவங்களுக்கு எப்படி சொல்லித் தரலாம்? அப்படி சொல்லித் தரலான்னும் போது தான் வந்து கேமிஃபைடாக சொல்லி தந்தேன் எப்படி. ஓகே. ஸோ எப்படி வந்து ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லித்தரலாம், ஒரு கேம் மூலியமாக கலர்ஃபுல்லாக விஷுவல் எஃபெக்ட்ஸோட அதெல்லாம் சொல்லித்தரும் போது டீச்சர்கிட்டேருந்து ஒரு சவால் வந்துச்சு. என்னென்னா அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்து தான் சொல்லி தருவோம், நீங்கள் ஏதோ கம்ப்யூட்டர் கேம்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? நான் வந்து இங்கே இருக்கிறேன், ஸ்டூடெண்ட் எங்கேயோ இருக்கிறேன், எனக்கு எப்படி கனெக்ட் இருக்கும்? ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும். கான்டென்ட் க்ரியேட் பண்ணாத அது கேம் ஆக்க முடியும். ஆமாம். ஸோ அந்த கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கே அவங்க வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஏன்னா வந்து ஆன்லைனில் எப்படிலாம் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னவங்க. ஸோ அவங்க ஒரு சவால். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 4000 பசங்க கிட்ட பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. ஒரு 6 ஸ்டேட்லேருந்து 7 ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணுறோம். 170 ஸ்கூல்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறோம். ஓகே. ஒரு இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வீட்லேருந்தோ இல்லை ஸ்கூல்லேருந்தோ நடக்குது. ஓகே. ஸோ அந்த ஸ்டிக்மா இல்லை. பேரண்ட் அந்த நான் மற்றவங்ககிட்ட சொல்லவே தேவையில்லை, அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணாலே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட், அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அந்த குழந்தைக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி லேர்ன் பண்ணணும்னு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் மூலியமாக லேர்ன் பண்ணவும் முடியுது. ஸோ இது எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்மில் முடியுது. இப்போ அந்த டீச்சருங்க வந்து இது ரொம்ப கஷ்டம்னு சொன்னவங்கலாம் இது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கேமாக வருது, ஈஸியாக அந்த குழந்தைங்க படிக்க முடியுது அப்படின்னு. ஸோ ஸ்கூல்ஸில் வந்து எங்கே டீச்சருங்க எங்கேன்னு அந்த டீச்சரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்ன ஸ்கூல்ஸ்லலாம் வந்து ஆன்லைன்லேயே அந்த டீச்சர் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே. ஓகே சார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் நான் சொல்வேன். ஓகே. இது ஒரு ட்ரீமாக இருந்தது, ஒரு 10 வருஷத்தில் இவ்வளோ ட்ராவல் ஆயிருக்கு. இப்போ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு சார், டிஸ்லெக்ஸியா இருக்குன்னு எனக்கு வந்து டவுட் வந்துருச்சு அப்படின்னா நான் எப்படி வந்து டே லேர்னர்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அப்ரோச் பண்ணுறது? ஸோ இங்கே நான் வந்து இங்கே ஒரு பேரண்ட் அப்படின்னா வந்து என் குழந்தைக்கு இந்த மாதிரி ரீடிங் ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்குது, பிடி ரிவர்ஸ் பண்ணுறான், வாஸா ரிவர்ஸ் பண்ணுறான், ஸ்கூலில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ஹோம்ஒர்க்கு லைக் கிளாஸ் ஒர்க்கை முடிக்க மாட்டேறேன், ஹோம்ஒர்க் முடிக்க மாட்டேறேன் அப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா நீங்கள் வந்து டி லேர்னர் பேரண்ட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ எனக்கு நடந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கேயோ போத்தாது, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே இருந்து உங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து ஒரு 15 கேள்வி கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் உங்கள் குழந்தைக்கு அதை கொடுக்கறதுக்கு. அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் முடிஞ்சவொடனே நாங்களே ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரை கனெக்ட் பண்ணி விடுவோம். அவங்க வந்து ஒரு ஃபுல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த ரிப்போர்ட் கொடுத்து அவங்களே வந்து டீச் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டியூஷன் இல்லை. ஸோ ஸ்கூலுக்கு அப்புறம் டியூஷன் போகிறீங்கனாலும் டியூஷனுக்கும் மேலான ஒரு ரெமிடியல் எஜுகேஷன் இது. இது ஏன் வந்து டியூஷனுக்கும் இதுக்கும் என்னத்த வித்தியாசம் அப்படின்னா, டியூஷன் திருப்பி சப்ஜெக்டை தான் சொல்லி தரும். இவங்க வந்து ரெமிடியல் எஜுகேஷனாக வந்து அந்த ரீடிங் ரைட்டிங் கோர் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது சொல்லி தருவாங்க. ஸோ அதுதான் நாங்கள் வந்து கேமிஃபைடாக வந்து பிளாட்ஃபார்ம் மூலியமாக பண்ணுறோம். பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சரோட சேர்த்து பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா வந்து ஒரு ட்ரையாங்குலர் எஃபெக்ட் மாதிரி ஆகிடும். ஓகே சார். இது இப்போ நான் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டேன்னா எத்தனை வருட காலம் சார் அந்த இது இருக்கும், எனக்கு தொடர்ந்து பயணிக்கணும் எத்தனை வருஷம்? கான்டென்ட் பொறுத்தவரையும் வந்து அந்த குழந்தை ஸ்க்ரீன் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்துச்சுன்னா அந்த குழந்தை 6th ஸ்டாண்டர்ட் போது வந்து the child will be able to start ஒரு 3-4 இயர்ஸில் the child will be able to start reading, writing and all. ஆனால் அதுக்கும் முன்னாடி வந்து இந்த சைல்டோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வந்து அந்த என்னால் முடியும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இந்த பிளாட்ஃபார்ம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 1 வருஷம் வந்து ஸ்மால் வேர்ட்ஸ் சென்டென்ஸ்லாம் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் வந்து they will start actually forming words, letters எல்லாமே கிளாஸ் பவர் லைக் இன் பவர் டு தேர் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ் வரை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சி வேணும். கன்சிஸ்டன்சினா நம்ம ஏதாவது இந்த மாத்திரை போட்டோன்னே தலைவலி போயிடா மாதிரி எதுவுமே ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான்.
ஸோ ஏன் இது ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னா அவங்களுக்கு இது வாட் இஸ் இட் கெப்பாசிட்டி குறைவாலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான லேர்னிங் ஸ்டைல் அவங்களுக்கு சொல்லித்தரணும். அந்த லேர்னிங் ஸ்டைலில் ரிப்பீட்டடாக பண்ணணும். ஸோ அதுதான் விஏகேடின்னு சொல்லுவாங்க, விஷுவல் ஆடிட்ரி கெனஸ்தெட்டிக் டாக்டைல் அப்படின்னு. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும் போது த சைல்டு வில் மாஸ்டர். அதை அந்த சைல்டால் இம்ப்ரூவ் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஓகே, அது ஒரு நாள் விட்டு லைக் 10 நாள் அப்படி இல்லாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம், 4 வருஷம் அப்படின்னு இருக்கும்போது சில்ட்ரன் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஆட்டிடியூடியல் சேஞ்ச் இருக்கும். ஆட்டிடியூடியல் சேஞ்ச்னால் இன்ட்ரெஸ்ட், அந்த படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். 6 மாதத்தில் கொஞ்சம் விசிபிளான ஒரு சேஞ்ச் இருக்கும். 2-3 வருஷத்தில் அகடமிக் ரிலேட்டடான சேஞ்சஸ் கூட வரும். ஓகே, ஆனால் இது வந்து ஒரு லாங் கேம். இதை வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு முடியாது. ஓகே சார். இப்போ இது நீங்கள் ஆரம்பிக்கும் போதுலேருந்து இப்போ கரண்ட்டாக கூட சொல்லலாம் சார். இப்போ எத்தனை மாணவர்கள் சார் உங்ககிட்ட இந்த மாதிரி நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது? ஸோ இதுவரையும் 17,000 ஸ்க்ரீனிங்ஸ் பண்ணியிருக்கோம். 17,000 ஸ்க்ரீனிங்ஸ் பண்ணியிருக்கோம். அபவுட் மோர் தென் 8,000 அசஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதில் 4,800 பசங்க கிட்ட பிளாட்ஃபார்மில் இப்போ படிக்கிறாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து போத் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, இண்டிவிஜுவல் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குரூப் கிளாஸாகவும் இருக்கும், 1-on-1 கிளாஸும் இருக்கும். ஸோ குரூப் கிளாஸ்னால் வந்து ஒரு பேரண்ட்டால் வந்து ஃபுல்லாக அஃபோர்ட் பண்ண முடியல ஒரு டீச்சரை அப்படின்னா 3 பேரண்ட்ஸ் வந்து சேர்ந்து ஒரு டீச்சரை ஹையர் பண்ணுறது ஒரு மாடல் தான் குரூப் கிளாஸ். ஓகே. ஸோ இண்டிவிஜுவல் கிளாஸ்னால் ஒரு சைல்டுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு இருக்கிறது தான். ஸோ அந்த 2 மாடலும் இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் மாதிரி நிறுவனம்ஸ் இல்லை வந்து பெரிய அவங்களாம் வந்து இந்த சிஎஸ்ஆர் மூலியமாக சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்கூல்ஸ்க்கெலாம் நாங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. இது மாதிரி வேறு எதுவும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் எதுவும் ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், அதான். ஸோ மைக்ரோசாஃப்ட்னால ஒரு 6 ஸ்டேட்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். 6 ஸ்டேட்ஸா சார்? 6 ஸ்டேட்ஸில். ஸோ இட்ஸ் அபவுட் 75 ஸ்கூல்ஸ் கிட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் சார்? தமிழ்நாட்டிலே வந்து சேலம், தஞ்சாவூர், மதுரை அண்ட் திண்டுக்கல், ஓகே, அதுக்கப்புறம் வந்து சென்னை. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இதில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இங்கே எப்படின்னா வந்து பியூர் அண்ட் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் கூட தான் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஹோலி ஏஞ்சல்ஸ்னு டி நகரில் இருக்கு. அவர் வந்து ஒரு லேப் ஓப்பன் பண்ணி வச்சார். ஓகே. ஸோ அதை மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ எனக்கு இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம கேர் பண்ணுறோம். ஆனால் இங்கே வர பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது சார்? ஸோ அவங்க இதை பற்றி ஒரு அவேர்னஸ் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வராங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் தெரியாமல் வருவாங்க. அப்படி பேரண்ட்ஸாக வரவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? சேர்த்தோன்னே குழந்தை வந்து நல்லா வந்துடணும், 10 நாளில் சரியாயிடணும், இல்லை 1 மாதத்தில் சரியாயிடணும் அப்படின்னு சொல்கிற எதிர்பார்ப்பு தான். ஓகே. அதுக்கு மேலே இன்னொன்று வந்து அந்த புரிதல் கூட ஸ்லோவாக தான் வருது அவங்களுக்கு. ஓகே, இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டி. ஸோ எப்படி இருக்குன்னா வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் சார், நீங்கள் போர்டு காப்பி பண்ணுற மாட்றான், வந்து மார்க் கம்மியாக வாங்குறான், ஓரலாக சொல்கிறான், எழுத மாட்றான், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் என் பையனுக்கு டிஸ்லெக்ஸியாலாம் இல்லை சார். ஓகே. ஆனால் வந்து அவனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் வரல. ஏன்னா நம்ம எதுவுமே வந்து என் குழந்தைக்கேன்னு யோசிக்கும் போது அது டிஃப்ரெண்ட். ஓகே. மற்றவங்க குழந்தைக்குன்னா எல்லாமே சொல்லிவிடுவோம், ஆமாம் அவனுக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்ம குழந்தை அப்படின்னு வரும்போது அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த அக்செப்டன்ஸை வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் டிஃபிகல்ட்டி இருக்குது, இதை நம்ம எப்படி வந்து அந்த சைல்டை வந்து ப்ளஸ் ஆக்கலாம். ஓகே. இது மைனஸ் மட்டும் இல்லையா வாழ்க்கையில், ஓகே, மைனஸ் அண்ட் ப்ளஸ் தானே ஹோல் இது. அந்த ப்ளஸ் எல்லாம் என்னது அப்படின்னா அதெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணலாம் அந்த குழந்தைக்கு. ஓகே. அதை மாதிரி நாங்கள் வந்து ஸ்லோவாக பேரண்ட் சர்க்கிள்னு சொல்லுவோம், ஸ்லோவாக அதையும் வந்து அந்த பேரண்ட்டையும் வந்து ஒரு ஜேர்னியில் கொண்டு போவோம், ஒரு அவேர்னஸ் ஜேர்னியில். ஓகே. ஸோ எப்போனா வந்து நான் மார்க் வாங்க மாட்டேங்கிறான் அதனால தான் உங்கள் ஆப்பை நான் வந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து, இல்லை மார்க் பிரச்சனை இல்லை, என் பையன் ரீடிங் ரைட்டிங் வரணும் அப்படின்னு மாறுறதுலேருந்து, அப்புறமா இல்லை என் பையன் ரீடிங் ரைட்டிங்கும் வரும் ப்ளஸ் அவனுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும், ஓகே, அந்த ஸ்டேஜ்லேருந்து வந்து இல்லை என் பையன் வந்து
எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸ்லாம் கூட வாங்கி என் பையனால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடை நான் என் குழந்தைக்கு நான் சொல்லித்தர முடியும். அந்த மாதிரி ஜேர்னி போயிட்டுருக்கு. ஸோ அதை மாதிரி நாங்கள் வந்து ஒரு நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது இம்பேக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 4000 பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. ஸோ அதில் வந்து இந்த இன்பர்சன் பேரண்ட்ஸில் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க எங்கள் ஆப் மூலியமாக வந்தவங்க வந்து ஒரு 4-5 வருஷமாக எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். இப்போ டி லேர்னர்ஸ் இவங்களோட உங்கள் நிறுவனத்தோட பலம் என்ன சார்? ஏன்னா நீங்கள் ஒரு ஆளாக மட்டும் இதை சாதிச்சிட முடியாதுல்ல சார். உங்களோட நிறுவனத்தோட பலம் என்ன? ஸோ நிறுவனத்தோட பலம்னு சொல்ல போனால் வந்து டீம் தான். ஸோ நான் தான் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருந்தேன். இட் இஸ் ஐ மைட் ஹவ் ஸ்டார்டட் இட் பட் இட் டேக்ஸ் யூ டு மேக் இட் ஒர்க். நான் வேணால் ஆரம்பிச்சிருக்கலாம், பட் ஆனால் என் டீமில் இருக்கிறவங்க தான் வந்து அதை நடத்தக்கூடிய திறன் இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதை மாதிரி வந்து என்னோடய டெவலப்மெண்ட் டீமாக இருக்கட்டும், என்னோடய சேல்ஸ் டீமாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் டீமாக இருக்கட்டும், ஆப்ரேஷன்ஸ் டீம், இவங்க எல்லாருமே இருந்ததுனால தான் இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டேட் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து சேர்ந்து இதை புஷ் பண்ணுறதுனால தான் ஐ திங்க் ஸோ நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம். இன்னமும் நிறையா வருஷம் போனோம், இன்னும் நிறையா பசங்களை ரீச் பண்ணோம். ஓகே சார். இது கேட்கலாமான்னு தெரியல. இது காஸ்ட் வைஸ் எனக்கு எவ்வளோ சார் பெர் மந்த் எதுவும் நான் பேர் பண்ணணுமா, இல்லை பெர் இயர்லி எதுவும் பேக்கேஜ் இருக்கா? ஸோ இதில் 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 12,000 ரூபாய் வச்சு 3 மாதம் கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகே. நீங்கள் 25,000 ரூபாய் வச்சு 3 மாதம் கூட லேர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து 1-on-1னா ஓகே வந்து 25,000 ரூபாய் வரும். 12,000 ரூபாய்னா வந்து 1:2 ஒரு 3 பசங்க சேர்ந்து 12,000 ரூபாய் டிவைட் பண்ணிங்கன்னா 3 மாதத்துக்கு 3,500 ரூபாய் சம்திங் தான் வரும். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒரு மாதத்தோட எக்ஸ்பென்ஸ். இது வந்து இருக்கிறது லோவஸ்ட் இன் இந்தியா. ஓகே. ஏன்னா வந்து ஒரு செஷனுக்கே 1,500 ரூபாய் எடுப்பாங்க, லேருந்து 750 ரூபாய் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து 3,500 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு எடுக்கிறோம். இவ்வளோ நேரம் சார் டி லேர்னர்ஸ் பற்றி ஃபுல் அந்த ஏன்னா எனக்கு இவ்வளோ இருக்கான்னு எனக்கு இந்த இன்டர்வியூவில் தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இந்த நிறைய மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி இது பயன்படணும் தான் எங்களோட ஆசையும் கூட. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.